கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு 3வது முறையாக விஜய் அழைக்கப்பட்டிருந்தார். கடைசி 2வது முறை போகும்போது இதுக்கப்புறம் உங்களை கூப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி சிபிஐ தரப்பில் சொன்னதாகவும், ஆனால் அப்படி சொன்ன பிறகு மறுபடியும் இவங்க அழைச்சி பேசியிருக்கிறாங்கன்ற மாதிரியெல்லாம் செய்திகள் வந்திருக்கு. கூட்டத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி விஜய் பேசும்பொழுது அவர் விஜய்கிட்ட கேள்வி கேட்டார். நீங்கள் ஏன் லேட்டாக போனீங்க வந்தீங்கன்ற எல்லா கேள்வியும் கேட்டதோட மக்கள் தரப்புல இருந்து தாவேக்காவுக்கும் விஜய்க்கும் வந்த லெட்டரை பற்றி விஜய் பேசியிருக்காரு. அந்த லெட்டரில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பைப்புகளை வைத்து யாரோ சிலர் தங்களை தாக்கியதாகவும் கத்தியால் முதுகில் கிழித்ததாகவும் கூறியிருக்கிறது அந்த கடிதத்தில். மற்றொரு கடிதத்தில் லோக்கல் காவல்துறை அதிகாரிகள் மூலமாக ஆம்புலன்ஸ் டிரைவர்களுக்கு அனுப்பப்பட்ட தொகை குறித்து குற்றம் சாட்டியிருக்கிறது. நீங்கள் செந்தில் பாலாஜியை முறைப்படி விசாரித்தால் பல உண்மைகளும் வெளிவரும் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லியிருப்பதாகலாம் தகவல் வந்திருக்கு. கூட்டணியில் நம்ம போய் இணையலாம் அப்படின்னு சொல்லி தாவேக்காவினுடைய சொந்த மாவட்ட நிர்வாகிகளே பேசியிருக்கிறாங்களாம். கிட்டத்தட்ட 90-95 பேர். அதிமுகவோட கூட்டணி அமைஞ்சோம்னா நம்ம வெற்றி இன்னும் நமக்கு சாத்தியப்படும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினதோட இதில் புஷியானந்த் தான் ரொம்ப ஆர்வமாகவே இருந்திருப்பதாகலாம் அந்த செய்தியில் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. மாவட்ட நிர்வாகிகள் ஒப்புதல் கொடுத்துருக்காங்களா, அதாவது கூட்டணி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த மேட்டர் எடுத்துகிட்டு விஜய் கிட்ட சொல்ல, அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அதை விஜயிடம் புஷியானந்த் சொன்னபோது இந்த தேர்தலில் கூட்டணி எல்லாம் கிடையாதுன்னு நாம தனியாக தான் நிற்க போகிறோம், நிர்வாகிகள்கிட்ட சொல்லிடுங்கன்னு ஒரே போடா போட்டுட்டாராம் விஜய். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஒரு தொகுதிக்கு 5 கோடி ரூபா நீங்கள் செலவு பண்ணுவீங்களா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கிறாராம் விஜய். அப்படின்னு நான் சொல்லலை, தினமலர் பத்திரிகையில் 2 நாள் முன்னாடி வந்த செய்தி. ஏன்னா அந்த மாவட்ட வாரியாக அந்த தொகுதி வாங்கினாங்க இல்லையா, அந்த மனு வாங்கினாங்க, விருப்ப மனு, அவங்களை பற்றி எல்லாம் நேர்காணல் நடத்தும் பொழுது தொகுதிக்கு நீங்கள் 5 கோடி செலவு பண்ணுவீங்களான்ற மாதிரிலாம் கேட்டிருக்கிறாங்க. அந்த அளவுக்குலாம் நம்மளால் முடியாதுங்கன்னு சொல்லி பலரும் தவிர்த்து இருக்கிறாங்களாம். கிட்டத்தட்ட 90% பேர் அந்த, ஏன்னா எல்லாருமே அடித்தட்டிலேருந்து வந்தவங்க இல்லையா, அதனால் அவங்களால 5 கோடிங்கிறது பணக்காரர்கள் ஒரு 20% இருந்தாங்கன்னா, நம்மளை போன்ற நடுத்தர ஏழ்மையில் இருக்கக்கூடியவங்களும் அதிகம். ஏன்னா போஸ்டர் ஒட்டவங்களுக்குலாம் நாங்கள் பொறுப்பு கொடுத்துருக்கோம்னு சொன்னவங்களும் அவங்களே தான். அப்படி இருக்கும்போது 5 கோடி எப்படிங்க செலவு பண்ண முடியுன்ற மாதிரி பலரும் தவிர்த்து இருக்கிறாங்க. அந்த தவிர்த்ததோடு சேர்த்து கூட்டணியில் நம்ம போய் இணையலாம் அப்படின்னு சொல்லி தாவேக்காவினுடைய சொந்த மாவட்ட நிர்வாகிகளே பேசியிருக்கிறாங்களாம். கிட்டத்தட்ட 90-95 பேர், 122 பேரும் 123 இருக்குன்னு நினைக்கிறேன் மாவட்ட பொறுப்பில் மாவட்டங்கள். அந்த மாவட்டங்களில் 90-95% பேர் நம்ம போய் சேர்ந்துடலாங்க, கூட்டணியில் என்டிஏ கூட கூட்டணியில் சேரலாங்கன்ற மாதிரி விருப்பம் தெரிவித்ததாக செய்திகளாக வந்துச்சு. அது இன்னைக்கு விகடனில் பிரேக் பண்ணியிருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது அதிமுகவோட கூட்டணி அமைஞ்சோம்னா நம்ம வெற்றி இன்னும் நமக்கு சாத்தியப்படும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினதோட இதில் புஷியானந்த் தான் ரொம்ப ஆர்வமாகவே இருந்திருப்பதாகலாம் அந்த செய்தியில் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஒருவேளை அதிமுக கூட நம்ம கூட்டணி போகிறோம் அப்படின்னா நம்ம ஜெயிச்சிட்டோம்னா நமக்கு ஏதாவது ஒரு அமைச்சர் பதவி கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கையில் புஷியானந்த் இருந்ததாகவும், அதனாலும் கூட்டணி வைக்கலாங்கிற மாதிரி விஜய்க்கு தொடர் அழுத்தங்களை எல்லாம் கொடுத்துட்டு இருந்தார் புஷியானந்த் அப்படிங்கிறத சொல்லி, நீங்கள் தான் சொல்கிறீங்களா இல்லை கட்சியினோட நிலைப்பாடுன்னு விஜய் கேட்டாராம். அதுக்கு புஷியானந்த் என்ன சொன்னார்னா, மாவட்ட நிர்வாகிகள்லாம் கூட்டி வச்சு இதெல்லாம் கேட்டிருக்கிறார், இது மாதிரி நம்ம கூட்டணி போகலாமான்னு கேட்கும்பொழுது அங்கே தான் மாவட்ட நிர்வாகிகள் சொல்லியிருக்கிறாங்களா, 95 மாவட்ட நிர்வாகிகள் ஒப்புதல் கொடுத்துருக்காங்களாம், அதாவது கூட்டணி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த மேட்டர் எடுத்துகிட்டு விஜய் கிட்ட சொல்ல, அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, விகடனில் இந்த குறிப்பிட்டு சொல்கிறாங்க, அதை விஜயிடம் புஷியானந்த் சொன்னபோது இந்த தேர்தலில் கூட்டணி எல்லாம் கிடையாதுன்னு நாம தனியாக தான் நிற்க போகிறோம், நிர்வாகிகள்கிட்ட சொல்லிடுங்கன்னு ஒரே போடா போட்டுட்டாராம் விஜய். இதனால் புஷியானந்தனுடைய அமைச்சர் கனவு தவிடுபடி ஆகி போச்சுன்றது ஒரு பக்கம், கூட்டணி பேச்சுவார்த்தை அடிபட்டு போச்சுங்கிறது ஒரு பக்கம்ன்ற மாதிரி பல பிரச்சனைகள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. என்டிஏ கூட்டணிக்குள்ளே போகிறதுனால என்ன பிரச்சனை, போகலைன்னா என்ன, அதாவது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, என்ன நன்மை என்ன தீமைன்னு சொல்கிறோம்ல. திமுகவை எதிர்க்கணும், திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா என்டிஏ கூட்டணி ஒரு சிறந்த சாய்ஸ்ன்னு சொல்லி பல அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகையாளர்கள் பேசுகிறத நம்மளே தொடர்ச்சியாக நம்ம குறிப்பிட்டு பேசிகிட்டு இருக்கோம். நேர்காணலே நம்ம அதை எடுத்து நம்ம விளக்கிக்கிட்டு இருக்கோம். என்டிஏ கூட்டணி கூட நீங்கள் போகிறதுங்கிறது நீங்கள் தனித்து களம் கண்டு வெறும் பர்சன்டேஜ் வாங்குறத விட கூட்டணியில் போயிட்டீங்கன்னா குறைஞ்சது ஒரு 45-50 சீட் நீங்கள் ஜெயிக்கிறீங்க அப்படின்னா அது உங்களை எதிர்க்கட்சி இடத்துல கொண்டு நிப்பாட்டும். ஆனால் நீங்கள் கூட்டணி இல்லாமல் தனித்து நீங்கள் களம் காண்பது என்பது ஸ்பாய்லராக தான் இருப்பீங்கன்ற மாதிரி விமர்சனத்தை வைக்கிறாங்க. இந்த என்டிஏ கூட சேரப்போகிறாங்கன்ற விஷயத்தை அதிமுகவை விட பாஜகவை விட திமுக தரப்பு தான் இதை ஊதி பெரிதாக்கிட்டு இருக்காங்க சமூக வலைதளங்கன்ற மாதிரியும் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தா ஆமாம், ஏன்னா அவங்க ஒரு அரசியல் கட்சி, அரசியல் தானே செய்யணும், அவியலாக செய்யணும், முதல்வர் சொன்ன மாதிரி அவியலாக செய்ய போகிறாங்க, அது மாதிரி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் கூட்டணி போகலை அப்படின்னா
தாவேக்கா நம்பகத்தன்மை வந்து இன்னும் உறுதியாக இருக்கும். ஏன்னா பாஜகவோட போயிட்டாங்க, பாஜகவோட சேர்ந்துட்டாங்க, அதிமுகவோட அதாவது இவங்க பாஷையில் சொல்கிறதா அடிமை அதிமுகவோட சேர்ந்துட்டாங்க, பாசிச பாஜகவோட சேர்ந்துட்டாங்க, திமுக ஒரு நரேட்டிவை செட் பண்ணுவாங்கல்ல, அந்த நரேட்டிவை விட்டு விஜய் அவர்கள் வந்து தவிர்த்து இருக்கிறாரு. அது வந்து அந்த பாலிடிக்ஸை வந்து புரிஞ்சுக்கிட்டாருன்ற மாதிரியும் அந்த நல்லதுங்கிற கட்டத்துக்குள்ள பொருத்தி பார்க்கலாம். தனித்து களம் காணும்போது மக்கள் அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வைப்பாங்க, பரவாயில்ல சொன்ன மாதிரி இவர் இருக்கிறாருங்கிற மாதிரி. பாஜகவோட வந்து கொள்கை எதிரினார், இன்னும் கொள்கை எதிரியோட அவர் வந்து கூட்டணி சேராமல் இருக்கிறாரு அப்படின்னும் மக்கள் நம்பிக்கை வைப்பாங்கன்னு சொல்லி இது ஒரு பக்கம் பேசுகிறாங்க, இந்த ஒரு பக்கம் பேசுகிறாங்க. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் என்டிஏவோட கூட்டணி இல்லைங்கிறது தான் இது வரைக்கும் நமக்கு கிடைச்ச செய்தி. ஆனால் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கான்னு கேட்டால் அதில் கட்சிக்குள்ளேயே சில கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்குது. எந்த கட்சி கூடயும் நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலைன்னு சொல்லி ஒரு பக்கம் சிடிஆர் நிர்மல் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, முன்னேற்று நடந்த அந்த குளத்தூர் தொகுதியில் நடந்த அந்த பொதுக்கூட்டத்தில், தாவேக்கா பொதுக்கூட்டத்தில் ஆதவ அர்ஜுனா பேசுகிறாரு. என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, பல ஆஃபர்கள் வந்து எங்களுக்கு வந்து கொடுத்தாங்க, கொடுத்ததோடு சேர்த்து 90 தொகுதி வரைக்கும் நாங்கள் தரம்லாம் வந்து பேரம் பேசினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் விஜய் அவர்கள் சிஎம் ஆகும், 2.5 வருஷம் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி சிஎம்மாவும் இருக்கிற மாதிரியெல்லாம் எங்கள்கிட்ட வந்து பேசினாங்க. இதுக்கு பதவிக்கு நாங்கள்லாம் இவ்வளோ விஷயத்தையும் கேட்டு பதவிக்காக டெல்லிக்கு நாங்கள் அடிப்பணிய மாட்டோம்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா வந்து பேசியிருந்தார். ஒரு பக்கம் சிடிஆர் நிர்மல் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலைன்னு சொல்லி பேசினார், இன்னொரு பக்கம் ஆதவ அர்ஜுனா எல்லாமே பேசினாங்க பேரம் நடத்தினாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். இதை எதிராக உண்மைங்கிற அளவுக்கு உள்ளே வந்து சில குழப்பமான சூழலெல்லாம் உருவாகிருப்பதாகலாம் சொல்லப்பட்டது. பட் எண்ட் ஆஃப் த டே கூட்டணி இருக்கா, என்டிஏவோட போகிறது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. விஜயோடைய வீட்லேயும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அதே போல் கடந்த காலத்தில் இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒரு 30 நாள் விஜய் வெளியில் வராமல் இருந்தார் இல்லையா, அந்த டைம்லேயும் விஜய் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்ற மாதிரி தொடர்ச்சியாக சில முக்கிய பத்திரிகையாளர்களே வந்து நம்ம பேட்டியில் கூட குறிப்பிட்டு சொன்னாங்க. இப்படியெல்லாம் கடுமையான இக்கட்டான சூழல் நிலவி கொண்டிருக்கும் பொழுது கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொல்லி விஜய் அறிவித்திருப்பதாக செய்திகள் வந்திருக்கு. கூட்டணியோடு அவங்க ஏன்னா இந்த தேர்தலில் அவங்களுடைய பலம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் முக்கியமாக போட்டிடுவாங்கன்ற மாதிரி நம்மளே தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருந்தோம். அந்த அடிப்படையில் என்டிஏவோட கூட்டணி இல்லை அப்படிங்கிறது இப்போதைக்கு வந்த தகவல். அடுத்து எப்படி மாறுங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. ரெண்டாவது, கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு 3வது முறையாக விஜய் வந்து அழைக்கப்பட்டிருந்தார். கடைசி 2வது முறை போகும்போதே இதுக்கப்புறம் உங்களை கூப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி சிபிஐ தரப்பில் சொன்னதாகவும், ஆனால் அப்படி சொன்ன பிறகு மறுபடியும் வந்து இவங்க அழைச்சி பேசியிருக்கிறாங்கன்ற மாதிரியெல்லாம் செய்திகள் வந்திருக்கு. அங்கே விஜய் ஒரு நிறைய சம்பவம்லாம் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி விகடன் அதை வந்து பிரேக் பண்ணியிருக்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கூட்டத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி விஜய் வந்து பேசும்பொழுது அவர் விஜய்கிட்ட கேள்வி கேட்டுறாங்க, நீங்கள் ஏன் லேட்டாக போனீங்க வந்தீங்கன்ற எல்லா கேள்வியும் கேட்டதோட மக்கள் தரப்புல இருந்து தாவேக்காவுக்கும் விஜய்க்கும் வந்த லெட்டரை பற்றி விஜய் பேசியிருக்காரு. அந்த லெட்டரில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பொதுமக்கள் சிலர் தனக்கு சில கடிதங்களை எழுதியிருப்பதாகவும் அதை வந்து அவரே வந்து இங்கிலீஷில் மொழிபெயர்த்து அந்த சிபிஐ அதிகாரிகள்கிட்ட படித்து காட்டினதாகவும் அதில் இந்த இதில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதில் என்ன அப்படின்னா, பைப்புகளை வைத்து யாரோ சிலர் தங்களை தாக்கியதாகவும் கத்தியால் முதுகில் கிழித்ததாகவும் கூறியிருக்கிறது அந்த கடிதத்தில். மற்றொரு கடிதத்தில் லோக்கல் காவல்துறை அதிகாரிகள் மூலமாக ஆம்புலன்ஸ் டிரைவர்களுக்கு அனுப்பப்பட்ட தொகை குறித்து குற்றம் சாட்டியிருக்கிறது. நீங்கள் செந்தில் பாலாஜியை முறைப்படி விசாரித்தால் பல உண்மைகளும் வெளிவரும் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லியிருப்பதாகலாம் தகவல் வந்திருக்கு. அதோடு சேர்த்து சுமார் 5.5 மணி நேரம் நடந்த இந்த விசாரணையுடைய முடிவில் தேர்தல் நடக்கிறதுனால இந்த தேர்தலுடைய பிரச்சாரத்தில் நான் போக வேண்டியிருக்கு, அடுத்த முறை விசாரணை நடக்கிறதா தமிழ்நாட்டுக்கு நீ வந்து விசாரணைக்கு நீ கொண்டு வந்து வைங்கன்ற மாதிரியெல்லாம் விஜய் தரப்பில் வந்து சொல்லப்பட்டிருப்பதாகலாம் செய்திகள் வந்திருக்கு. இப்படி சிபிஐ வழக்கை வைத்து விஜய் முடக்குவதற்கான வேலைகள்லாம் ஒரு பக்கம் நடக்குதுன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதையெல்லாம் ரொம்ப அழகாகவே தாவேக்கா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்குன்ற மாதிரி விமர்சனங்களும் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு. அடுத்து செந்தில் பாலாஜிக்கு விசாரணை எல்லாம் இருப்பதாகலாம் சொல்லப்படுகிறது. அவருக்கும் கிடுக்குப்பிடி கேள்வியெல்லாம் கேட்க போகிறாங்கன்ற மாதிரி இன்னைக்கு பத்திரிகைகள்லாம் எழுதிட்டு இருக்காங்க. வழக்கம் போல் ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ண வேண்டிய வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. விஜய் அந்த காரோடைய ரூஃப் டாப் மேலே வந்து கையெல்லாம் காட்டி அங்கேருந்தே பிரச்சாரத்தை தொடங்கினார். இது ஆதவ அர்ஜுனா கூட நேற்று பேசியிருந்தார் நினைக்கிறேன். இங்கேருந்து நம்ம என்ன அர்ஜுன் இங்கேருந்து நம்ம பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிடலாமன்ற மாதிரிலாம் பேசினாருன்ற மாதிரிலாம் ஆதவ அர்ஜுனா மேடையில் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். இப்படி விஜய் அவர்களோட அந்த கடிதம் கொடுத்தாங்க இல்லையா, அந்த கடிதத்தை இதெல்லாம் தொகுத்து சிபிஐ கிட்ட கொடுத்துருக்கிறாரு. கொடுத்ததோடு சேர்த்து அந்த கடிதத்தின் அடிப்படையிலும் விஜய்க்கு அதாவது செந்தில் பாலாஜி கிட்ட கேள்விகள் கேட்க போவதாகவும் சிபிஐ தரப்பில் வந்து சொல்லியிருக்கிறாங்களாம். இந்த பிரச்சனை முடிஞ்ச பிறகு தான் வெளியே வந்து விஜய் கையை காமிச்சது, அந்த பிரச்சாரத்தை வந்து அங்கிருந்து தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்த பிரச்சாரத்தில் எப்படி விஜய்க்கு வந்து கை கொடுக்க போகிறது, என்டிஏ கூட்டணியில் இல்லை அப்படின்னா விஜய்
ஏன்னா 4 முனை போட்டியாக இன்றைக்கி வந்து மாறி இருக்கு. திமுக கூட்டணி, என்டிஏ கூட்டணி, அதே போல் நாம் தமிழர் கட்சி, விஜய், அப்படியே தாவேக்கா அப்படின்னு சொல்லி 4 முனையாக மாறி இருக்குது. இந்த 4 முனையில் எந்தெந்த தொகுதிகளில் தாவேக்கா ஸ்பாய்லராக இருக்க போகிறாங்க, எந்தெந்த தொகுதிகளில் தாவேக்காவுடைய கை ஓங்கி இருக்க போகிறது, எந்தெந்த தொகுதிகளில் தாவேக்கா வீக்காக இருக்குன்னு சொல்லி பல கேள்விகள் தொடர்ச்சியாக தாவேக்காவுக்கு எதிராக வைக்கப்பட்டு இருக்கு. இந்த கேள்விகளுக்கெல்லாம் விஜயுடைய பிரச்சாரம் தான் நமக்கு பதில் சொல்லும். அந்த பிரச்சாரம் எப்படி நடக்குதுங்கிற பார்த்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இதை பற்றி தெளிவாகவே நம்ம பேசலாம். நன்றி.